Hello friends. So இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog தான். என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேல் ரொம்ப ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் சைடில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நூடுல்ஸை ஒரு 3 to 4 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. கொதிச்ச தண்ணியில் போட்டு 3 to 4 minutes தான் கரெக்டாக. ஸோ அந்த மீன்வாயில் நம்ம வந்து ஆனியன், கேரட், அப்புறம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட குடமிளகா, கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல் கேப்சிகம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். அது ரெண்டுமே இப்போ அவைலபிளில். இப்போதைக்கு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நூடுல்ஸை வேக வச்சாச்சு. ஒரு 3 to 4 minutes சொன்னால் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் குண்டு நூடுல்ஸாக இருந்துச்சு, அதனால் எனக்கு எப்படியும் 6 minutes ஆச்சு. வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிட்டு சுடு தண்ணி, நம்ம அந்த தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கோங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் வர்றது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அது கிறிஸ்பியாக ஆகும். பபிள்ஸ் பாருங்கள், ஸ்டார்டிங்க்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த பபிள்ஸ் வர்றது ஸ்டாப் ஆன பிறகு தான் எடுக்கணும். நான் ஒரு கேப் விட்ட கேப்பில் எங்கள் மம்மி இதை வறுத்து எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்சை, செகண்ட் பேட்ச் வறுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நான் எடுக்கிறத காட்டுறேன். எல்லாம் பாயில் பண்ண நூடுல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம அப்படியே ஒடிச்சு போட்டுக்கலாம். நூடுல்ஸ் ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் எல்லாமே கொஞ்சம் ஹாஃப் குக்காக தான் எடுக்கணும். எல்லாம் ஒரு 1 minute வதக்கிக்கலாமா? ஒரு 1 minute ஆனியன், கேபேஜ், கேரட் எல்லாம் வதக்கணும். நெக்ஸ்ட்டு கேரட் 1 minute நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். 1 minute அதையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ்க்கு ஏற்றாப்புல. இதில் நம்ம உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷேஸ்வான் சாஸ் இல்லைனா ஷேஸ்வான் சட்னி. இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அவ்வளோதானா? வேறு என்னது? சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கினது. சோயா சாஸ் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு சும்மா 1/4 ஸ்பூன் வினிகர், 1/4 ஸ்பூன் ஒயிட் வினிகர். அடுத்து கொஞ்சமாக சுகர். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 minutes குக் ஆனால் போதும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. லைட்டாக மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க தண்ணி லாஸ்ட்டில், வேணும்னா கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா. ஸோ கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு சைனீஸ் பேலோடது. இப்போது ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்பி நூடுல்ஸ் போட்டுட்டு ஒரு 1 minute தான் சாட்டே பண்ணணும், லோ ஃப்ளேமில். போது பாப்பா கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு இது மிக்ஸ் பண்ணி கொடுக்கல, அப்படி ப்ளெயினாக தான் சாப்பிட போகிறோம். மேபி அவள் கேட்பாளா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் கேட்டானாங்கிறதுக்காக நான் இத்தனோண்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம கிறிஸ்பி நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும், ஏன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஷேஸ்வானில் இருக்கிற கலர்ஸ் தான் வந்திருக்கு. எஸ், இதில் நம்ம வந்து ஆட் பண்ணாத 2 பொருள், கேப்சிகம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். நான் சொன்ன மாதிரி அது 2 ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சைனீஸ் பேல் ரெடி ஆயிடுச்சு.